KL 3-digit chart 24/2/2024. Disclaimer: This channel is entertainment purpose only. No betting, no gambling. Disclaimer. Okay guys, today on the result பார்த்தீங்கன்னா 894. It's a total of 21. ஸோ ஆல்ரெடி நமக்கு 21 நம்பர் வந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், எங்கேயும் போல் அடித்த நம்பருக்கு பக்கத்துலேயே. ஸோ தட் சிம்பிள். இப்போ நம்ம பெரிய நம்பரில் 3 நம்பர் கவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சின்ன நம்பருக்கு போய் ஆகணும். இங்கே கொடுத்தவனும் 7ல் 5ல் பிக்கப் பண்ணோம். இது சார்ட் வச்சுருக்கோங்க, ட்ரை பண்ணிக்கங்க. சார்ட் இல்லாதவங்க, புதுசாக பார்க்குறவங்க, ஆல்ரெடி இந்த சார்ட்டை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். KL 3-digit சார்ட் டிப்ஸ்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். என்னென்னா இல்லை நம்ம லாஸ்ட்டு வீக் போட்ட வீடியோ, போன மந்த் போட்டது, அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் சார்ட்டை பற்றி சொல்லியிருப்பேன். அதில் பார்த்துட்டு விரும்புகிறங்க சார்ட்டை வாங்கிக்கோங்க. சார்ட்டு பே பண்ணி தான் வாங்கணும். சார்ட்டோட ப்ரைஸ் 1000 rupees. ஸோ விருப்பம் இருக்கவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் டோன்ட் டிஸ்டர்ப். ஓகே, நெக்ஸ்ட் சார்ட் வச்சுருக்கோங்க. நெக்ஸ்ட் எங்கெங்கே ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, ஸோ இங்கே 21 கவர் ஆகிடுச்சு. இங்கே ரெண்டு நம்பரு. இப்போ இதுக்கு பக்கத்தில் இங்கே போகலாம், இங்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எப்போ வேணால் போகலாம். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. தென் மெயினாக நமக்கு இந்த டார்கெட்டில் இந்த மந்த்துக்கு இந்த 5 இந்த மந்த் வரலையோ நெக்ஸ்ட் மந்த்து. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இது டோட்டலாக ரொம்ப கம்மியான நம்பர் தான் இருக்குது. ஏன்னா அந்த 5ங்கிறது வந்து 2 மாதம் ஆச்சு. டெஃபினட்டாக இந்த மந்த் எண்டில் இல்லை நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் வரும். ஸோ விடாமல் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, பிடிச்சிக்கலாம் அந்த நம்பரை. புதுசாக பார்க்குறவங்க வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நமக்கு இருந்தாலும் புதுசாக வரணும்னு சொல்கிறேன். நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். உங்களுக்கு கான்செப்ட் டோட்டல்னால் இங்கே பாருங்கள், 894 பக்கத்தில் 21 போட்டிருக்காது தான். 8 + 9 + 4 கூட்டினீங்கன்னா இப்போ 21. இது மாதிரி நம்ம கூட்டி வர நம்பர் இல்லை, இந்த மாதிரி கிடைக்குதுங்களா? அதை நம்ம ஆர்டராக எழுதணும். ஆர்டராக எழுதணும்னா எப்படி? இப்போ 1 2 எழுத சொன்னால் எப்படி எழுதுவோம்? 100 வரைக்கும் எழுத சொன்னால் எப்படி எழுதுங்க? 1 2 3 4 எழுதுங்க. அதே மாதிரி ஆர்டராக நம்ம 3 டிஜிட் எழுதி வச்சிடணும். இங்கே பாருங்கள், 3 டிஜிட் மொத்தமாக எத்தனை நம்பர் இருக்குது, இதுதான் அது இந்த சார்ட்டில் கொடுத்துருக்கோம். இந்த கலரில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு கலரு. இப்போ இந்த மந்த்து கலர் ப்ளூவில் இந்த மந்த்து ரிசல்ட் இருக்குது. போன மந்த்து பிளாக் கொடுத்துருந்தாங்க நினைக்கிற கலர். ஸோ இது கலர் கோடிங் நான் கொடுத்துருப்பேன். எதுக்காகனா, போன மந்த் எங்கே ரிசல்ட் அடிக்குது பக்கத்தில் இந்த மந்த் வரும். ஒவ்வொரு மந்த்தும் அப்படி தான் வந்துட்டு இருக்குது. நான் செக் பண்ணி பாருங்கள். தென் ஆல்ரெடி சார்ட் வச்சுருக்காங்க. சார்ட் உங்களுக்கு டெலீட் ஆகிடுச்சு, அழிஞ்சு போச்சுனாலும் ஓகே. மறுபடியும் உங்களுக்கு அந்த சார்ட் வேணும்னா நீங்கள் மறுபடியும் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அது ஃபுல் அமௌண்ட் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. 200 பே பண்ணி வாங்கிக்கிங்க, அவ்வளோதான். 20% பே பண்ணி வாங்கிக்கலாம். 100% உங்களால் பே பண்ண முடியாது. ஏன்னா சார்ட்டை நீங்கள் ஆல்ரெடி 1000 rupees பே பண்ணி வாங்கியிருக்கீங்க. இப்போ அதில் வந்து 20%, அதாவது 200 பே பண்ணி நீங்கள் திரும்பவும் சார்ட்டை வாங்கிக்கிங்க, ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கு. ஆனால் புதுசாக வாங்க போகிறவங்க 1000 rupees தான் பே பண்ணி வாங்கணும். ஆல்ரெடி வாங்கினவங்க யாருன்னு எனக்கு தெரியும், என்கிட்ட லிஸ்ட் இருக்குது. ஓகே, இது வந்து கலர் கோடிங். இது சொன்னால மந்த்லி கலர். ஓகே, நான் வாட்ஸ்அப் குரூப்பில் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். விருப்பம் ஜாயின் பண்ணி சார்ட்டை வாங்கிட்டேன். ஓகே, தேங்க்யூ.